அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோலாலம்பூரில் தனது 2 நாள் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு பிறகு மலேசியாவை சிறந்த துடிப்பான நாடு என்று பாராட்டினார். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் காசா மீதான ஐநா அமைதி காக்கும் பணியில் சேர தயார் என்று அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் முய்தீன் யாசின் தலைமைத்துவ பண்பை இழந்துவிட்டார். இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா பகிரங்கமாக சாடினார். டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை தனது ஆசியான் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு KLIAவிலிருந்து ஜப்பானுக்கு புறப்பட்டார். சபாவில் மீண்டும் வெள்ளம் தாக்கியதில் சிப்பித்தாங்கில் 44 குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். பினாங்கில் ஒரு வங்காளதேச உணவக ஊழியர் 14 வயது சிறுமிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சமீபத்திய கேபிள் திருட்டு காரணமாக MRT புத்ராஜயா வழித்தடம் தொடர்ந்து தடங்கல்களை எதிர்கொள்வதாக ரேபிட் KL நிறுவனம் தெரிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து இலாகா JPJ நவம்பர் 1 முதல் டிசம்பர் 30 வரை அனைத்து தகுதி வாய்ந்த போக்குவரத்து அபராதங்களுக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடியை அறிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.